نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. تفسير سورة البقرة آية 40-41. بسم الله الرحمن الرحيم. யா பனி இஸ்ராயீல, ஓ இஸ்ராயேலின் பிள்ளைகளே, உத்குரு நினைவு கூறுங்கள், நிஅமதிய என் அருட்கொடைகளை, அல்லதி அவைகள், அன்அம்து நான் அருட்கொடையாக வழங்கியது, அலைக்கும் உங்களுக்கு, வஅஃபு மேலும் பூர்த்தி செய்யுங்கள், பிஅஹ்தி எனக்கு அளித்த வாக்குகளை, ஊஃபி நான் நிறைவேற்றுவேன், பிஅஹ்திக்கும் உங்களுடன் செய்த உடன்படிக்கையை, வஇய்யாய மேலும் எனக்கு மட்டும், ஃபர்ஹபூன் எனக்கு மட்டுமே பயப்படுங்கள். 40வது ஆயத். ஓ இஸ்ராயேலின் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் வழங்கி இருந்த அருட்கொடைகளை எண்ணிப் பாருங்கள் அல்லது நினைவு கூறுங்கள். என் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். உங்கள் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். எனக்கு மட்டுமே பயப்படுங்கள். வஆமினு மேலும் நம்புங்கள், பிமா அதை, அன்சல்து நான் இறக்கி அருளிய, முசத்திகன் உண்மைப்படுத்தும், லிமா அவைகள், மஅக்கும் உங்களிடம் உள்ள, வலா மற்றும் வேண்டாம், தகூனு நீங்கள் ஆக, அவ்வல முதலாம், காஃபிரின் மறுப்பவர்களாக, பிஹி அதனை, வலா மேலும் வேண்டாம், தஷ்தரு நீங்கள் விற்க, பிஆயாதி என் வசனங்களை, சமனன் விலைக்கு, கலீலன் அற்ப, வஇய்யாய மேலும் எனக்கு மட்டும், ஃபத்தகூன் எனக்கு மட்டுமே அஞ்சுங்கள். 41வது ஆயத். உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்தும் வகையில் நான் அருளிய குர்ஆன் எனும் வேதத்தை நம்புங்கள். இதை மறுப்போரில் முதலாமவராக ஆகாதீர்கள். எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீர்கள். எனக்கே அஞ்சுங்கள். யா பனி இஸ்ராயீல ذ்குரு நிஅமதிய அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும் வஇய்யாய ஃபர்ஹபூன். இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கியிருந்த அருட்கொடையை எண்ணிப் பாருங்கள். என் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். உங்கள் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். எனக்கு மட்டுமே பயப்படுங்கள். இங்கிருந்து 147வது ஆயத் வரை பனி இஸ்ராயேல் அதாவது யூதர்கள் பற்றி அல்லாஹ் கூறுகிறான். மதீனாவில்தான் இவர்கள் வசித்து வந்தார்கள். இதற்கு முன் அல்லாஹ் அனுப்பிய வேதங்களை பற்றி இவர்கள் நன்கு அறிந்திருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்பிக்கை கொள்வதில் இவர்கள் மற்றவர்களை விட கடமைப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு வழங்கிய 10 அருட்கொடைகளை பற்றியும், அவர்கள் செய்த 10 தீய செயல்களை பற்றியும், அவர்களுக்கு அளிக்கப்பட்ட 10 தண்டனைகளை பற்றியும் அல்லாஹ் விவரிக்கின்றான். அல்லாஹ் ஒரு உம்மத்தை தெரிவு செய்து அவர்களுக்கு ரசூல் மூலம் வேதங்களை அனுப்பிய பிறகும் அதை பின்பற்றாமல் இருந்தால் கியாமத்து நாளைக்கு முன்பு துனியாவிலேயே அல்லாஹ் தண்டிப்பான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக பனி இஸ்ராயேலின் செயல்களை அல்லாஹ் முன்வைக்கிறான். பனி இஸ்ராயேல் என்றால் இஸ்ராயேலின் பிள்ளைகளே என்பதாகும். இஸ்ராயேல் ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட புனைப்பெயராகும். யார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்? அவர் அல்லாவின் நபியாவார். யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் அலைஹிமுஸ்ஸலாம். அல்லாவின் பார்வையில் மிகவும் கண்ணியமானவர் யார் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவின் நபி, அவர் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவின் நபியாவார், அவருடைய தாத்தா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவின் நபியாவார், அவருடைய முப்பாட்டனும் அல்லாவின் கலீல் அதாவது இப்ராஹிம் என்று கூறினார்கள். தலைமுறை தலைமுறையாக நன்மையும் ஒழுக்கமும் அவர்களுக்குள் நிலைத்திருந்தது. ஹீப்ரு மொழியில் இஸ்ராயேல் என்றால் அப்துல்லா, அல்லாவின் அடியார் என்றர்த்தம். அதனால்தான் அல்லாஹ் அவர்களை யா பனி இஸ்ராயேல் என்று அழைக்கிறான். அதாவது
அல்லாவுக்கு கீழ்ப்படிந்த அல்லாவின் பக்தியுள்ள நீதியுள்ள அடியாரின் பிள்ளைகளே, உங்கள் தந்தையைப் போல உண்மையை பின்பற்றுங்கள் என்று அன்போடு கூறுகிறான். இங்கே பனி இஸ்ராயில் என்று யூதர்களுடனும் நசாராக்கள் அதாவது கிறித்தவர்களுடனும் அல்லாஹ் நேரடியாக உரையாற்றுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனி இஸ்ராயலின் நபியாகத்தான் அனுப்பப்பட்டார். இஸ்ராயில் என்பது பரம்பரையாக வருவது, யஹூத் என்பது மதமாகும். ஆகையால் அனைத்து யூதர்களும் பனி இஸ்ராயில் ஆக முடியாது. மதீனாவில் யூதர்களின் 3 சமூகங்கள் அதாவது ட்ரைப்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் வசித்து வந்தனர். பனு கைனுகா, பனு நதீர் மற்றும் பனு குரைசா. மதீனாவில் முக்கியமாக யூதர்களின் குடியேற்றத்தின் காரணம் அந்த பகுதியில் இருந்த யூத மற்றும் கிறிஸ்தவ கற்றறிந்தவர்கள் தங்கள் வேதங்கள் மற்றும் மரபுகளின் அடிப்படையில் இறுதி நபியின் வருகையை அங்கே எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு அல்லாவின் நபியாக வருகை தருவார். அப்போது அவரை பின்பற்றுவதற்காக இவர்கள் மதீனாவில் குடியிருந்தனர். பனி இஸ்ராயிலில் அல்லாவின் நபிகள் நிறைய இருக்கிறார்கள். முக்கியமாக குர்ஆனில் அனைத்து நபிகளையும் விட மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய விவரங்கள் கூடுதலாக உள்ளது. மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியார் ஆன ஹஸ்ரத் சஃபியா இவர்கள் அனைவரும் பனி இஸ்ராயிலை சேர்ந்தவர்கள். பனி இஸ்ராயிலுக்கு இந்த விஷயம் தெரியும் மற்றும் அவர்கள் அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள். அவர்களுக்கு இல்ம் மற்றவர்களோடு ஒப்பிடும் போது அதிகமாகவே அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்ற விஷயங்கள் இவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அதன் மூலமாக அல்லாஹ் இவர்களுடன் உரையாடுகிறான். யா பனி இஸ்ராயீல் உத்குரு, ஓ இஸ்ராயீலின் பிள்ளைகளே நினைவு கூறுங்கள். எதை பற்றி? நிஅமதியல்லதி அன்அம்த அலைக்கும், நான் உங்களுக்கு அருளியவற்றை, அதாவது நான் அருளியவற்றை மனதாலும் நினைத்து பாருங்கள், நாவினாலும் வெளிப்படுத்துங்கள் மற்றும் செயல் மூலமும் நிரூபியுங்கள். உஸ்குரு திக்ர் 3 விதமாக செய்ய வேண்டும்: மனதினால், நாவினால் மற்றும் செய்கையினால். உதாரணத்துக்கு கடந்த ஆயத்துகளில் அல்லாஹ் பனி ஆதமுக்கு அதாவது எங்களுக்கு என்னென்ன நியமத்துகள் வழங்கியுள்ளான் என்பதை படித்து தெரிந்து கொண்டோம். நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு திறமைகளை அல்லாஹ் அருளியிருப்பான். அவைகளை நிதமும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் அதாவது நன்றி சொல்ல வேண்டும். இதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் மூலம் அல்லாஹ்வை ஒட்டி அன்பு இன்னும் கூடும். அவனை வழிபடுவதின் ஆர்வம் இன்னும் அதிகமாகும். வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்கள் இறைவனின் அருளை பற்றி அறிவிக்கவும். சூரத்து துஹா 11வது ஆயத். நமக்கு கிடைத்துள்ளதை பற்றி நமக்குள் மட்டும் சொல்லிக்கொள்ளாமல் மற்றவர்களுடனும் அதை பகிர வேண்டும். ஆனால் மற்றவர்களோடு நாம் எதை பற்றி அதிகம் சொல்லுகிறோம் அல்லது பகிர்கிறோம்? நம் துன்பங்களையும் கஷ்டங்களையும். எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் யாரை சந்தித்தாலும் அவர்களிடத்தில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் சொல்லி அழுது தீர்த்திருவது. எப்போதும் கஷ்டத்தை சொல்வது, துன்பத்தை சொல்வது, அது இல்லை இது இல்லை என்று சொல்வது நன்றி கெட்ட குணமாகும். கஷ்டமோ துன்பமோ வந்தால் என்ன செய்ய வேண்டும்? சப்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும். நிஅமத் அதாவது அருட்கொடை வழங்கப்பட்டால் ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட வேண்டும். ஷுக்ர் என்பது மனதாலும் நாவினாலும் செயல்களாலும் வெளிப்படுத்தலாம். ஆனால் சபர் மனதாலும் செயல்களாலும் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், எனக்கு நன்றி சொல்லும் அடியார்கள் குறைவானவர்கள். பனி இஸ்ராயிலுக்கு அல்லாஹ்வின் அருட்கொடைகள் மதத்திலும் வழங்கப்பட்டது, உலக வாழ்க்கையிலும் வழங்கப்பட்டது. وَلَقَدِ اخْتَرْنَاهُمْ عَلَى عِلْمٍ عَلَى الْعَالَمِينَ, நிச்சயமாக நாம் அவர்களை அறிவின் மூலம் உலகம் முழுவதையும் விட தேர்ந்தெடுத்தோம். அவன் உங்களிடையே தூதர்களை ஏற்படுத்தினான், உங்களை அரசர்களாக்கினான். மேலும் அவன் வேறு எந்த உம்மத்துக்கும் வழங்காததை உங்களுக்கு கொடுத்துள்ளான்.
இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள அல்லாவின் அருட்கொடை என்னவென்றால், அவர்களுக்கிடையே நபிமார்களையும் தூதர்களையும் அனுப்பி அவர்களுக்கு வேதங்களை வெளிப்படுத்தியதாகும். இது மட்டுமல்ல, இவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை பூஜித்து அதற்கு பாவமன்னிப்பு கேட்டபோது அல்லாஹ் இவர்களை மன்னித்து அருள் புரிந்தான். இன்னும் ஒரு தடவை இவர்கள் அல்லாவை கண்ணால் நேரில் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது இவர்களை மரணித்து பிறகு மீண்டும் உயிர் கொடுத்தான். மற்றும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்களிலிருந்து தண்ணீரை பொங்கச் செய்தான். அவர்களுக்காக மன்னு சல்வாவை அனுப்பினான். ஃபிர்அவுனின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் காலத்தில் இவர்களை எகிப்தில் மிக உயர்ந்த நிலையில் வைத்திருந்தான். உங்களுக்கு கிடைத்த இந்த அனைத்து அருட்கொடைகளையும் ஞாபகப்படுத்தி கொண்டு அல்லாவை நன்றி சொல்லுங்கள், அவனை வழிபடுங்கள் மற்றும் இறுதி நபியின் வருகையையும் உங்களுக்கு கிடைத்த அருட்கொடையாக கருதி அவரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கூறுகிறான். வஅஃபு பிஅஹ்தி, நீங்கள் என்னுடன் செய்த உடன்படிக்கையை, உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள். அல்லாவிடம் இவர்கள் பல விஷயங்களுக்காக வாக்கு கொடுத்தார்கள். அதை பற்றிய விவரம் 83வது ஆயத்தில் வரும். அந்த வாக்குகளின்படி செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவர்களுடன் செய்த உடன்படிக்கைகளில் சில அகீதா, அதாவது நம்பிக்கையுடன் பிணைக்கப்பட்டவை, சிலது அஹ்லாக், அதாவது ஒழுக்கத்துடன் தொடர்புடையவை, சிலது இபாதாத், அதாவது வழிபாட்டுச் செயலுடன் தொடர்புடையவை, சிலது மனித உரிமைகள் தொடர்பானவை. உங்களுக்குள் இரத்தம் சிந்த மாட்டீர்கள், உங்கள் அருகில் உள்ளவர்களுடன் சகோதரத்துவத்துடன் வாடுங்கள், ஒருபோதும் அவர்களை நாடு கடத்தாதீர்கள் என்பவையாகும். அஃபு, வஃபாவில் இருந்து வரும் சொல் ஒரு காரியத்தை முழுதாக செய்து முடிப்பது என்பதாகும். நீங்கள் என்னுடன் செய்த உடன்படிக்கையை முழுதாக செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட போது அவர் தொடர்பாக, நான் உங்களிடமிருந்து வாங்கிய எனது உடன்படிக்கையை பூர்த்தி செய்யுங்கள். ஊஃபி பி அஹ்திக்கும், நீங்கள் அவரை நம்பி அவரை பின்பற்றினால் நான் உங்களுக்கு வாக்களித்ததை உங்களுக்கு வழங்குவேன். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து என் தூதர்களை நம்பினால், அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்தால், நான் உங்கள் பாவங்களை போக்கி உங்களை சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகளில் பிரவேசிக்கச் செய்வேன். நல் அமல்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு நன்மை அளிப்பதாகவும் மரியாதை மற்றும் ஆளுமை வழங்குவதாகவும் அல்லாஹ் இவர்களுக்கு வாக்கு கொடுத்தான். வ இய்யாய ஃபர்ஹபூன், எனக்கு மட்டுமே பயப்படுங்கள். இய்யாய, எனக்கு மட்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்பிக்கை கொண்டு பின்பற்றாமல் அவரை எதிரியாக பார்த்தார்கள் இந்த பனி இஸ்ராயில். ஆகையால் அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் ஆளுமை உங்களை விட்டு போகும் என்று பயப்படாதீர்கள், எனக்கு மட்டும் பயப்படுங்கள். இவர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என கருதினார்கள். இவர்களின் தலைமுறைக்காகவும் இவர்கள் அரபியர்களை விட இல்ம் உள்ளவர்களாக இருப்பதாலும், மேலும் இறுதி நபி பனி இஸ்ராயலில் இருந்து வருவார் என்ற எண்ணத்தோடுதான் மதீனாவுக்கு குடிவந்தார்கள். ஆனால் இறுதி நபி பனி இஸ்மாயிலில் இருந்து வந்ததும் அவர்களின் பெருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்தது. ஃபர்ஹபூன் ரஹப என்ற சொல்லில் இருந்து வரும், கடுமையான நடுங்க வைக்கும் பயங்கரமான ஒரு பயம். இந்த வசனம் ஒரு ஊக்கமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுகிறது. வேதத்தை உடையவர்கள் சத்தியத்தின் நேரான பாதைக்கு திரும்பி குர்ஆனின் வழிகாட்டுதலை பின்பற்றும்படி வலியுறுத்துகிறது. கடந்த கால தவறுகளை தவிர்க்கவும், அல்லாஹ்வுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், அவனை தவிர வேறு யாருக்கும் பயப்படாமல் இருக்கவும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இது ஒரு பொதுவான பாடமாகவும் செயல்படுகிறது. அல்லாஹ்வுக்கு அளித்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றினால் அல்லாஹ் எங்களை ஜன்னத்தில் நுழைய அனுமதிப்பான். நமக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகளில் மிகவும் பெரிய அருட்கொடை எங்களை முஸ்லிம்களாக உலகத்துக்கு வர வைத்தது. எங்கள் குழந்தைகளுக்கும் இது எவ்வளவு பெரிய அருட்கொடை என்பதை புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் சில பேர் அவர்களை முஸ்லிம் என்று சொல்வதற்கே வெட்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வைத்த அழகான முஸ்லிம் பெயரை சுருக்கி மேற்கத்திய பெயரை போல் பாவிக்கிறார்கள். இதை மாற்ற பெற்றோர்களால் தான் முடியும்.
இஸ்லாத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமையாகும். இந்த ஆயத்தில் நமக்கு இன்னொரு பாடம் என்னவென்றால், யாருக்கும் புத்திமதி சொல்லும் போது அது எங்கள் குழந்தையாக கூட இருக்கலாம், கத்தாமல் திட்டாமல் அழகாக பேசி, நீ என் பிள்ளை இல்லையா, இல்லை என் பொண்ணு இல்லையா, நீ இப்படி செய்யலாமா, நான் இப்படியா உனக்கு சொல்லி கொடுத்தேன் என்று அன்போடும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தும் பேச வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அன்றைய நாடுகளுக்கு கடிதம் எழுதிய போது ஏ காஃபிரே என்று எழுதவில்லை, பெருமதிப்பிற்குரிய அரசரே என்றுதான் எழுதினார். وَآمِنُوا بِمَا أَنزَلْتُ مُصَدِّقًا لِمَا مَعَكُمْ وَلَا تَكُونُوا أَوَّلَ كَافِرٍ بِهِ وَلَا تَشْتَرُوا بِآيَاتِي ثَمَنًا قَلِيلًا وَإِيَّايَ فَاتَّقُونِ. உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்தும் வகையில் நான் அருளிய குர்ஆன் எனும் வேதத்தை நம்புங்கள், இதை மறுப்போரில் முதலாமவராக ஆகாதீர்கள், எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். وَآمِنُوا بِمَا أَنزَلْتُ مُصَدِّقًا لِمَا مَعَكُمْ. மேலும் உங்களிடம் உள்ளதை தௌராத் மற்றும் இஞ்சீலை உறுதிப்படுத்தும் வகையில் நான் இறக்கி வைத்ததை நம்புங்கள். அதாவது அல்லாஹ் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் ஒளியாகவும் எழுத படிக்க தெரியாத அரபு தீர்க்க தரிசியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளிய குர்ஆன். புனித குர்ஆன் தௌராத் மற்றும் இஞ்சீலில் முன்னர் வெளிப்படுத்தப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் அவர்கள் தௌராத்திலும் இஞ்சீலிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விளக்கத்தை காண்கிறார்கள். பனி இஸ்ராயேல் அல்லாவை, ரசூல்களை, வேதங்களை, மலக்குகளை, மறுமையை என இவ்வனைத்தையும் நம்பினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப மறுத்தார்கள், குர்ஆனை ஏற்க மறுத்தார்கள். அதனால் இவர்களது ஈமான் முழுமையடையவில்லை. இங்கே குறிப்பாக பனி இஸ்ராயேலிடம் அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் பொதுவாக நம் எல்லோருக்கும் கட்டளையிடப்படுகிறது. குர்ஆனை படித்து தெரிந்து கொள்ளாமல் இதை பின்பற்றாமல் ஹிதாயத் கிடைக்காது, நேர்வழி கிடைக்காது. புனித குர்ஆனை பின்பற்றுவதால் மறுமையில் சொர்க்கத்தில் அடையும் முன் துனியாவிலும் சொர்க்கம் கிடைக்கும். அதாவது மனதில் நிம்மதி, மன அமைதி, மன மகிழ்ச்சி என்பதை விட வேறு எதுவும் உலகத்தில் முக்கியமல்ல. குர்ஆன் லிமா ஃபிஸ் சுதூர் ஆகும், மனதை குணப்படுத்தும். இன்று நம் குழந்தைகளுக்கு அனைத்து வசதிகளையும் அளித்துள்ளோம், ஆனால் ஈமான் அதை சரியான முறையில் கொடுக்க தவறிவிட்டோம். இன்று இளைஞர்களுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், பிரஷர் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமை என்ற எல்லாமே ஏன்? அவர்களுக்கு நீங்கள் அத்தனை வசதிகளையும் கொடுத்தும் அவர்கள் மனதளவில் தனிமையாக இருக்கும் உணர்வுதான். அந்த உணர்வை மாற்றும் மருந்துதான் குர்ஆன். வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி. குர்ஆனை அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முதலில் நம்ப மறுப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள். குர்ஆனை நம்ப மறுப்பவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப மறுத்தவராவார். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப மறுப்பவர் குர்ஆனை நம்ப மறுத்தவராவார். அவ்வல காஃபிரின் பிஹி, குர்ஆனையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையோ முதலில் நம்ப மறுத்தவர்கள் பனி இஸ்ராயில் அல்ல, மக்காவில் வசிக்கும் குறைஷ்கள் ஆவார்கள். இஸ்ராயில் சந்ததியினரில் முதலில் குர்ஆனால் உரையாற்றப்பட்டவர்கள் மதீனாவில் உள்ள யூதர்கள் என்பதால் இங்கே இஸ்ராயில் சந்ததியினரை பற்றி குறிப்பாக பேசுகிறது. எனவே அவர்கள் குர்ஆனை நம்பவில்லை என்பதன் அர்த்தம் வேதத்தை உடையவர்களில் அதை நம்ப மறுத்தவர்களில் அவர்கள்தான் முதன்மையானவர்கள் என்பதாகும். அல்லாஹ் வேதத்தை உடையவர்களுக்கு யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள், குறிப்பாக அந்த கால மதீனாவின் யூதர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளிய குர்ஆனை நம்பும்படி கட்டளையிடுகிறான். குர்ஆன் உங்களிடம் உள்ளதை உறுதிப்படுத்துகிறது, அதாவது தௌராத் மற்றும் இஞ்சீல் என்று விவரிக்கப்படுகிறது. அதாவது இது அவர்களின் வேதங்களின் அசல் தெய்வீக மூலத்தை உறுதிப்படுத்துகிறது மற்றும் வரவிருக்கும் இறுதி தூதரை பற்றிய அவர்கள் கொண்ட தூதர்களுடன் ஒத்துப்போகிறது. அவர்களுக்கு முந்தைய வேதங்களின் அறிவும்
இறை தூதர்களும் இருந்ததால் அவர்கள் உண்மையை எளிதில் அடையாளம் காணும் நிலையில் இருந்தனர். அவர்களுடைய அவநம்பிக்கை ஒரு பாவமாக மட்டுமல்லாமல் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு எதிர்மறையான முன்மாதிரியாகவும் இருக்கும். இது பல தண்டனைகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கிறது. வலா தஷ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலன். தனது அடையாளங்கள் அல்லது வசனங்களுக்கு அற்ப விலையை வாங்குவதற்கு எதிராக இஸ்ராயேல்களை எச்சரிக்கிறான் அல்லாஹ் தஆலா. உலக ஆதாயத்திற்காக, அதாவது அந்தஸ்து, செல்வம் அல்லது மக்களை மகிழ்விப்பது போன்றவற்றிற்காக தங்கள் வேதங்கள் அல்லது குர்ஆனின் வசனங்களை மாற்றுவது, மறைப்பது அல்லது தவறாக புரிய வைப்பது போன்றவைகளுக்கான எதிரான ஒரு வலுவான எச்சரிக்கை இது. ஒரு அரபு தீர்க்கதரிசியின் வருகையை பற்றிய தௌராத்தில் உள்ள தெளிவான தீர்க்க தரிசனங்களை கருத்தில் கொண்டு அவரது தீர்க்க தரிசனத்தின் உண்மையை அங்கீகரித்து அவரை நம்புவது இஸ்ராயேல்களுக்கு கடினம் அல்ல. ஆனால் அவரை நம்புவது அவர்களின் உலக நலன்களில் இல்லை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்ராயேல்களுக்கு ஒரு பெருமைக்குரிய அமைப்பு உருவாகியுள்ளது. அதில் இஸ்ராயேல் ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தனர். துறவிகள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் வாரிசுகளாக இருந்ததால் அவர்கள் மத தலைமைக்காக கருதப்பட்டனர். மக்கள் ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி காணிக்கைகளை வழங்கினர். அவர்கள் அரபு நபியை ஏற்றுக்கொண்டால் அவர்களின் சலுகை பெற்ற மத நிலை முடிவுக்கு வந்துவிடும், மேலும் அவர்களின் முழு லாப அமைப்பும் தகர்க்கப்படும் என்று அவர்கள் பயந்தனர். சமனன் கலீலன், அதாவது மறுமையுடன் ஒப்பிடும்போது இந்த உலகத்தில் உள்ளவைகள் மிகவும் குறைவானது, பயனற்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பணிய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட போது ஷைத்தான் எப்படி நான் நெருப்பால் படைக்கப்பட்டேன், ஆதம் வெறும் களிமண்ணால் படைக்கப்பட்டார் என்று ஆணவம் கொண்டானோ, அதே போன்று பனி இஸ்ராயிலும் தலைமுறை தலைமுறையாக இறை தூதர்களின் வம்சத்திலிருந்து வருகிறோம், அனைத்து வேதங்களை பற்றிய அறிவு எங்களுக்கு அதிகம் இருக்கிறது, நாங்கள் போய் எழுத படிக்க தெரியாத ஒருத்தரை பின்பற்றுவதா என்ற அதே ஆணவம் இவர்களுக்கும் வந்தது. இவர்களின் தலைவர்கள் பணத்துக்காக மக்களுக்கு எப்படி வேண்டுமோ அப்படி ஃபத்வா கொடுத்தார்கள். அதாவது வேதத்தில் கடினமான ஒரு விஷயம் இருந்தால் பணத்தை வாங்கி அவர்கள் கேட்கும் விதத்தில் தீர்வு கொடுப்பது. மேலும் என்னுடைய வசனங்களை சிறிய விலைக்கு விற்காதீர்கள் என்பதன் அர்த்தம் எனது வசனங்கள் மீதான நம்பிக்கையையும் என் நபியின் மீதான நம்பிக்கையையும் இவ்வுலக வாழ்க்கையுடனும் அதன் அற்பமான மற்றும் முடிவுக்கு வரக்கூடிய இச்சைகளுடனும் மாற்றாக கொள்ளாதீர்கள். தன்னுடைய அடையாளங்கள் அல்லது வசனங்களுக்கு அற்ப விலையை வாங்குவதற்கு எதிராக இஸ்ராயேல்களை எச்சரிக்கிறான் அல்லாஹ் தஆலா. மக்களை மகிழ்விப்பதற்காகவோ அல்லது அவர்களின் உலக நலன்களுக்காகவோ அல்லாஹ்வின் வேதத்தின் வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு அல்லது மறைத்து பணம் வசூலிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை சூழல் தெளிவுபடுத்துகிறது. திருக்குர்ஆன் வசனங்களை கற்பிப்பதற்காக கூலி வாங்குவது பற்றிய கேள்வியை பொறுத்தவரை புனித குர்ஆனை கற்பிப்பதற்காக கூலி பெறுவது அனுமதிக்கப்படுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. முன்பு புனித குர்ஆனை கற்பிப்பவர்கள் பைத்துல் மால் அல்லது இஸ்லாமிய அரசின் பொது கருவூலத்திலிருந்து வாழ்வாதார உதவித்தொகையை பெற்றனர். ஆனால் இஸ்லாமிய சமூகம் ஒரு சீர்குலைவில் விழுந்திருப்பதால் அவர்கள் தங்கள் நிதி ஆதரவை இழந்தனர். குழந்தைகளுக்கு புனித குர்ஆனை கற்பிப்பது ஒரு முழுநேர வேலையாக இருப்பதால் ஆசிரியர்கள் வேறு தொழில்களுக்கு திரும்பினால் அல்லாஹ்வின் வார்த்தையை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கடத்தும் இந்த பணி துண்டிக்கப்பட்டுவிடும். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உலமாக்கள் புனித குர்ஆனை கற்பிப்பதற்காக ஊதியம் பெறுவது அனுமதிக்கப்பட்டது என்று அறிவித்தனர். இதுதான் இன்றைய சட்டமாக இருக்க வேண்டும். பிற்கால சட்ட வல்லுநர்கள் தொழுகையை வழிநடத்துதல், அதாவது இமாம், தொழுகைக்கு அழைப்பு விடுத்தல், அதாவது முஅத்தின், ஹதீஸ் மற்றும் ஃபிக் கற்பித்தல் போன்ற கடமைகளுக்கு கூலி வாங்கும் அனுமதியை நீடித்துள்ளனர். ஏனெனில் அவை புனித குர்ஆனின் போதனையுடன் தொடர்புடையவை, மேலும் இஸ்லாத்தின் உயிர் வாழ்வு அவற்றை சமமாக சார்ந்துள்ளது. ஆனால் தொழில் செய்யும் எண்ணத்தோடு அல்லது பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு குர்ஆனை கற்றுக்கொள்வதையோ அல்லது இஸ்லாமை கற்றுக்கொள்வதையோ தடை செய்யப்பட்டுள்ளது.
குர்ஆன் கற்பிப்பதன் மூலம் கிடைக்கும் ஊதியத்தை முழுவதுமாக துனியாவிலேயே வசூலிக்கும் நோக்கம் தவறானது. அம்புக்குறியை நேராக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல விரைவில் குர்ஆனை கண்டிப்பாகவும் உண்மையாகவும் ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அத்தகைய மக்கள் வருவார்கள். ஆனால் அதன் நன்மையையும் வெகுமதியையும் மறுமைக்கு விட்டு வைக்காமல் அதை துனியாவிலேயே வசூல் செய்து கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில், நீங்கள் கூலி பெறுவதற்கு மிகவும் தகுதியான விஷயம் அல்லாஹ்வின் வேதமாகும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது நியத், அதாவது நோக்கம், குர்ஆன் மூலம் பணம் மட்டுமே சம்பாதிக்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. சுருக்கமாக, குர்ஆனை கற்பிப்பதற்காக பணம் பெறுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாழ்வாதாரத்திற்கான தேவைக்காக, மேலும் மறுமையில் குர்ஆனை கற்பிப்பதற்காக ஹதீஸ்களில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஏராளமான வெகுமதிகளை இன்னும் எதிர்பார்க்கலாம் என்பதை உலமாக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். வ இய்யாய ஃபத்தகூன், எனக்கு மட்டும் அஞ்சுங்கள் என்பதன் அர்த்தம், அல்லாஹ் வேதத்தை உடையவர்களை வேண்டுமென்றே உண்மையை மறைத்து அதற்கு எதிரானதை பரப்புவதையும் தூதரை மீறுவதையும் பற்றி எச்சரிக்கிறான் என்பதாகும். உங்கள் மூதாதையர்களுக்கு நான் செய்தது போல் பிறழ்வு போன்ற வேதனையை உங்களுக்கு நான் அளிக்கப் போவதை பற்றி அஞ்சுங்கள். இந்த ஆயத்தில் ஊக்கமும் அதை தொடர்ந்து எச்சரிக்கையும் உள்ளன. அல்லாஹ் முதலில் இஸ்ராயேல் மக்களை ஊக்குவித்து அழைத்தான், பின்னர் அவர்களை எச்சரித்தான். இதன் மூலம் அவர்கள் சத்தியத்திற்கு திரும்புபவர்களாகவும் தூதரை பின்பற்றுபவர்களாகவும் குர்ஆனின் தடைகள் மற்றும் கட்டளைகளை கவனிப்பவர்களாகவும் அதன் உள்ளடக்கத்தை நம்புபவர்களாகவும் மாறுவதற்காக. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை நேரான பாதையில் வழி நடத்துபவன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.